அங்கே ஒற்றெழுத்து இல்லை, ஏன் இப்போ இல்லை? திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது? அது அரசு எழுதுது பாருங்க. சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம தமிழர்கள் கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் வளர்க்கிறார்கள், மொழியை காக்கிறார்கள், மண் காக்கிறார்கள். இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? அள்ளி வித்து தின்று கொண்டு இருந்தார்கள். எந்த ஆற்றில் மண் இருக்குது, எந்த மலை இருக்குது, போகும்போது மலை மணலாக எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. மண்ணை காக்கிறார்கள், மானம் காக்கிறார்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுக்கிட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்க எப்போ வர்றீங்க? எப்போ வர்றீங்க? வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு? பிரச்சனையே 60 ஆண்டுகளாக நீங்கள் தான். உங்கள் அப்பா, இப்போ நீங்கள், அடுத்து இப்போ உங்கள் மகன், நீங்கள் தான் பிரச்சனை. நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் இப்போ தான் வந்து பிரச்சனை என்னன்னு 4.5 வருஷம் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து